ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் யூ ஆல் மக்கள். ஸோ வெல்கம் பேக் அகைன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் சத்யவாணி, ஃபாத்திமா, ஜனனி, ஸ்வர்ணா, சக்தி, காயத்ரி, ஹரிஹரன், பாலாஜி. என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்றத மறக்காம சேட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது டென்சஸ் அண்ட் கிராமருடைய லாஸ்ட் டாபிக், யூனிட் 1 லாஸ்ட் டாபிக். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்வர்ணா, குட் ஈவினிங். லோகஸ்ரீ, ரேஷா, கீர்த்தனா, பாலாஜி, எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளாக தானே இருக்கு? டன். பிஜிகே விளாக்ஸ், குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங் சுபா. டன். ஸோ இன்னைக்கு பார்க்கறது லாஸ்ட் கிளாஸ், யூனிட் 1 ஃபைனல் கிளாஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 தான். ஸோ போயம் அண்ட் ப்ரோஸை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பட் நீங்கள் அதை படித்து முடிச்சிருங்க. அது லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போயம் அண்ட் ப்ரோஸ் போகலாம், சரிங்களா? இனிஷியலாக இருக்கக்கூடிய யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன படிக்கலாமோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். அண்ட் அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் அதுலேயே நிறையா கொஷின் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகும். அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா போயம் ப்ரோஸ்லேருந்து 15 கொஷின் தான். அதை நான் ரொம்ப கம்மியாக சொல்லலை. பட் அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் கம்மின்னும் போது அதோட ப்ரையாரிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. படித்து முடித்து ஓரமாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கிளியரா? கொஷின்ஸ் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ லைவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு செஷனை பாருங்கள். லைவில் இருக்க எல்லாருமே குட் ஈவினிங். ஃபாத்திமா, பொன்னரசி, ஸ்வேதா, குட் ஈவினிங். டன். ஸோ கொஷின் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி டென்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் 12 தான். எல்லாத்தோடைய சிம்பிள் டென்ஸு, எல்லாத்தோடைய பர்ஃபெக்ட், எல்லாத்தோடைய கண்டினியூஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தோடைய பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 4 வகை, 3 இருக்குது. சிம்பிள், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அண்ட் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய 4 வகையும் சேர்த்தா மொத்தம் 12. ஸோ அந்த டென்ஸோடைய கிளாரிட்டி உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் இப்போ பார்க்குற கொஷின்லேருந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கொஷினை பார்த்துட்டு அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். அதுலேருந்து நீங்கள் எரர் பர்சன்டேஜை கம்மி பண்ணிகிட்டே வரலாம். கிளியரா? டன். குட் ஈவினிங் ரோஹித். Question number 1. The children were happy because their grandfather dashed them to the zoo the week before. The children were happy because their grandfather dashed them to the zoo the week before. Answer பண்ணலாம் ஃபாஸ்டா. The children were happy because their grandfather. இப்போ காயத்ரி, சுபா, பாலாஜி இல்ல, ஜெயந்தி, பிஜிகே, சரண்யா இல்ல, ஸ்வர்ணா கரெக்ட் ஆன்சர். இப்போ the children were happy because their grandfather ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 ஆக்ஷன் இருக்குனாலும் சரி, அது ரெண்டுமே ப்ரீவியஸாக தான் நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றுத்தோட காஸ் அண்ட் எஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட்டை போட போகிறீங்க. குட் ஈவினிங் புவனேஸ்வரி. அப்படி இல்லை அப்படின்னா டைரக்ட்லி நீங்கள் என்ன ஆன்சரோ அதை போட்டுடலாம். இப்போது இந்த சில்ட்ரன் வேர் ஹாப்பி பிகாஸ் தேர் கிராண்ட் ஃபாதர் என்ன வரணும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுல, அது எதுக்கு நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல போட போறீங்க? ஆன்சர் என்ன வரணும்? டுக். கிளியரா? The children were happy because their grandfather took them to the zoo the week before. கிளியரா? திவ்யா, புவனேஸ்வரி, ஃபாத்திமா, சக்தி கரெக்ட் ஆன்சர். பிரவீனா கரெக்ட் ஆன்சர். அபி தப்பு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 2. By the time the movie starts, the entire audience dash their seats. இப்போ ஒரு ஆக்ஷன், இப்போ பை த டைம் த மூவி ஸ்டார்ட்னா இதுக்கப்புறம் தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா? அப்போ அது ஃபியூச்சரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கா, கம்ப்ளீட் ஆகலையான்னு பாருங்க. வெதர் இட் இஸ் கம்ப்ளீட்டட்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுங்க. வெதர் ஆன்கோயிங் ஆக்ஷனாக இருந்தால் ஐஎன்ஜி ஃபார்ம் போடுங்க.
அப்போ ஃபியூச்சர்னு வந்துச்சுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வருமா இல்லை ஃபியூச்சர் கண்டினியூஸ் வருமா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருமான்னு யோசிங்க. குட் ஈவினிங் முத்துலக்ஷ்மி. நானே எனக்கு மேலே லேட்டு. ஸோ பை த டைம் த மூவி ஸ்டார்ட்ஸ், பை த டைம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ன்றதை காட்டுறது. த என்டையர் ஆடியன்ஸ் டேஷ் தேர் சீட்ஸ். ஆன்சர் தெளிவாக போடுங்க. செகண்ட் ஒன் தான்வி, கௌசல்யா இல்லை, ஹரிஹரன், ஜெயந்தி இல்லை, சுபா கரெக்ட் ஆன்சர், ஜனனி சூப்பர், ஸ்னேகா ராங், புவனேஸ்வரி இல்லை. நிறைய தப்பு வரும் இந்த செஷனில் வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி பயங்கரமாக இதுக்கு தேவைப்படும் ஒரு கொஷனுக்குமே. சரண்யா கரெக்ட் ஆன்சர், சரண்யா சிவனேசன். சுதா, காயத்ரி, பொன்னரசி, பிஜிகே ராங் ஆன்சர், ஃபாத்திமா கரெக்ட், தான்வி இல்லை, பிரவீனா ஆனந்த் இல்லை. ஸோ ஆன்சர் பை த டைம் த மூவி ஸ்டார்ட்ஸ் த என்டையர் ஆடியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க சீட்டில் போய் உட்கார்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம். உட்காந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன்ல. பை த டைம் த மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே என்டையர் ஆடியன்ஸ் அவங்க சீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ உட்காந்துருவாங்கன்னும் போது என்ன ஆயிருக்கணும்? வில் ஹாவ் டேக்கன், வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் V3. அப்போ மூவி ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாரும் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கனாலே பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரணும். ஹாவ் பிளஸ் V3 கன்ஃபார்ம் வரணும். ஹாவ் பிளஸ் V3 வரணும், ஃபியூச்சரில் வரணும்னா வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் V3. ஸோ ஆப்ஷன் ஏ. பிரீத்தி, கேண்டி குட் ஈவினிங். அபி ஃப்ளூக்கில் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா கரெக்ட் ஆன்சர், திவ்யா கரெக்ட் ஆன்சர், சூப்பர். ஸ்வேதா கரெக்ட் ஆன்சர், முத்துலக்ஷ்மி கரெக்ட் ஆன்சர். Question number 3. They finally called the police because their neighbors dash loud music all night. So உங்களுக்கான clue word இருக்கு. They finally called the police because their neighbors dash loud music all night. Answer கரெக்டா போட ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே மோஸ்ட்லி சேம் தான். ரெண்டுமே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தானே. வில்லுன்றது அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான். வுட் ஹாவ் டேக்கன் போடலாம், வில் ஹாவ் டேக்கன் போடலாம். அதில் உங்களுக்கு எரர் பார்க்க தேவையில்லை. நீங்கள் என்ன டென்ஸ் வரும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. சுபா சூப்பர், ஜனனி, பொன்னரசி, யோசிங் கரெக்ட், காயத்ரி, சின்சி குட்டி, என்ன பேருனே தெரியல, தப்பு அது, திருப்பி திருத்திக்குங்க. சத்யவாணி கரெக்ட், ஹரிஹரன், சுதா, கௌசல்யா இல்லை, முத்துலக்ஷ்மி, அபி, லூக், புவனேஸ்வரி இல்லை, பிஜிகே இல்லை, பிரவீனா ஆனந்த், மோகனா செல்வம், ரோஹித் கரெக்ட் ஆன்சர், ஸ்வர்ணா கரெக்ட், ஃபாத்திமா, திவ்யா இல்லை. ஸோ ஆன்சர் அனந்தகுமார். இப்போதானே சொன்னேன் கிளாஸில். தே ஃபைனலி கால் த போலீஸ், கடைசியாக கூப்பிட்டாங்க. பிகாஸ் தேர் நெய்பர்ஸ் டேஷ் லவுட் மியூசிக் ஆல் நைட். அவங்க நைட்டு ஃபுல்லாக அதாவது ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். ஆனால் ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயத்த நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நேற்று அவங்க என்ன பாட்டு பண்ணாங்க தெரியுமா? 2 மணி நேரமாக பாடிக்கிட்டே இருந்தான். 2 மணி நேரமாக பாடிக்கிட்டே இருந்தான், பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். அப்படின்னா அதை ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சொல்லும்போது. ஆனால் அது நடந்து முடிஞ்சது. அப்போ பாஸ்ட் ஆக்டிவிட்டியை ஒரு டியூரேஷன் கொடுத்துட்டாங்க, ஆல் நைட்டு. அப்படின்னா நைட்டு முழுக்க அப்படின்னு அர்த்தம். அந்த நைட்டு முழுக்க அது நடந்திருக்குன்னா அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். அனிதா, தான்வி, ரோஹித், திவ்யா கரெக்ட். அப்போ ஆன்சர் had been playing. They finally called the police because their neighbors had been playing loud music all night. Clear? Question number 3 க்கு option C. Done. Question number 4. We were surprised that the flight was delayed as we dash all the necessary checks the previous day. கரெக்டா போடுங்க. ஓகே, இல்லை நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், டவுட்டே இல்லை, கம்ப்ளீட்லி ஃப்ளூக்கு தான். ஸோ எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எனக்கு தெரியும். சுபா இன்னைக்கு மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணிடுறேன். பிடிஎஃப் வந்து குரூப்பில் இன்னைக்கு போட ட்ரை பண்ணிடுறேன். 2 kilometers. 4th one ஆன்சர் போடலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, we were surprised that the flight was delayed. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஆஸ் வி டேஷ் ஆல் த நெசசரி செக்ஸ் த ப்ரீவியஸ் டே. ஏன்னா டிலே ஆச்சு, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்.
பண்ணி முடிஞ்சிருச்சா பண்ணிட்டு இருக்கோமான்றது தான் மேட்டர், ஆன்கோயிங்கா இல்லையான்னு. அப்ப ஆல் த செக் நெசசரி செக்ஸ் த ப்ரீவியஸ் டே, முன்னாடி நாளே பண்ணி முடிச்சிட்டேன். முன்னாடி நாளே பண்ணி முடிச்சிட்டேன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வர தேவையில்லை இல்லையா. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள தான் ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் கரெக்டா போடுங்க. இதுல தப்பு வரக்கூடாது. கௌசல்யா, ரோஹித், பிரவீனா, மோகனா, ஹரிஹரன், ரேஷா, ரோஹித், ஃபாத்திமா, சத்யவாணி, குட்டிமா, முத்துலக்ஷ்மி, அபி, ஜெயந்தி, அனிதா. கரெக்ட் ஆன்சர். ஸ்வர்ணா. இதுல தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நடக்குதுன்னா ப்ரீவியஸ் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுங்க, அதுக்கு அடுத்து இதுல சிம்பிள் பாஸ்ட் போடுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹேட் டன். அதான் 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம். இன்னைக்கு வேரண்டா ரேஸோடைய டெலிகிராம் குரூப்ல மொத்தமா போன பிடிஎஃப் கம்பைலேஷனாவோ அல்லது மொத்த பிடிஎஃப்பும் இன்னைக்கு குரூப்ல மேக்ஸிமம் வந்துடும். வரலனா நாளைக்கு வந்துடும். கிளியரா? ஸோ 4th ஒன்னுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 5. By the time I retire, I dash in this company for over 40 years. By the time அப்படின்னா இந்நேரம் நான் ஒருவேளை நான் இந்நேரம் ரிட்டையர் ஆயிருந்தா, பை த டைம் ஐ ரிட்டையர், அல்லது நான் ரிட்டையர் ஆகும்போது ஐ டேஷ் இன் திஸ் கம்பெனி ஃபார் ஓவர் 40 years. ரிட்டையர் ஆகும்போது நான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு சொல்றேன். அப்போ அது கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா ஆன்கோயிங் ஆக்ஷனான்னு பாருங்க. அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், we will have, அது பாஸ்ட் தான் வரும் அப்படின்னா டி வராது. பாஸ்ட் பர்ஃபெக்டா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா டிசைட் பண்ணிக்கோங்க. ஜனனி, அனிதா, காயத்ரி, ஸ்வேதா, சுதா, முத்துலக்ஷ்மி, சரண்யா, சத்யவாணி, மோகனா, லக்கு, ரோஹித், ஃபாத்திமா, குட்டிமா, ஹரிஹரன், திவ்யா. பி டவுட்டே வேணாம், ஃப்ளூக் தான். ஸோ பை த டைம் ஐ ரிட்டையர், நான் ரிட்டையர் ஆகும்போது இந்த கம்பெனில எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பேன். அப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தானே, ஒருவேளை நான் ரிட்டையர் ஆகும்போது எத்தனை வருஷமா வேலை பார்த்துருப்பேன், வில் ஹாவ் ஒர்க்டு. அப்பயும் நான் ரிட்டையர் ஆகாமல் இருந்திருந்தா நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடலாம். அப்போ நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணோம். கிளியரா? எஸ்வை, ஆனந்தகுமார், பிஜிகே, பொன்னரசி, பிரவீனா, ஜெயந்தி, புவனேஸ்வரி, ரேஷா, சுபர்ணிகா. கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ. Question number 6. The patient finally felt relief after the doctor explained that the severe headache dash for days. Answer correct போடுங்க. The patient finally felt relief after the doctor explained that the severe headache dash for days. Jeeva, Clash, good evening. Abhi, Sudha, okay. Lakshmi, Balaji, Gayatri, Anita, Bhuvaneshwari. நிறைய ஆப்ஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். had been a cause, குட்டிமா, வித்யா பாரதி, குட் ஈவினிங். திவ்யா, பிரவீனா, ஆனந்த். ஸோ the patient finally felt relief after the doctor explained that the severe headache. இப்போ நீங்க ரெண்டு விதமா ஆன்சர் யூஸ் பண்ணலாம். அவங்க ரிலீஃப் ஆகிட்டான் எப்போ அப்படின்னா டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம். எக்ஸ்பிளைன் தட் த சிவியர் ஹெட்டேக் had been causing for days இருக்கும், had been a causeக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தாம்பரம் பிரான்ச் ஜீவாவா? ஞாபகம் இல்லை. ஓகே. The patient finally felt relief after the doctor explained that the severe headache had been a cause. Had been ஒரு காரணம். Had been causingனா என்ன ஆயிடும்னா காசை நீங்க ஐஎன்ஜி ஃபார்ம் மாத்துறீங்க. Had been a cause. ரெண்டு ஆக்ஷன் நடக்குது. ப்ரீவியஸ் ஆக்ஷன் should be in a past perfect and அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் செகண்ட் ஆக்ஷன் should be in a simple past. ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கு. ஃபைனலி ஃபெல்ட் தான் இருக்கு.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? டன். ஸோ 6th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அது பேருக்கு, அந்த பேருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா, பட்டுன்னு படிக்கிறதுனால அப்படி வந்த ரியாக்ஷன். சுபா. கொஸ்டின் நம்பர் 7. By the time the deadline arrives, the team dash all the necessary research for the project. By the time the deadline arrives அப்படின்னா இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னாலே ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ஃபியூச்சர்ல தான் இருக்க போகுது. ஓகே, ஆன்சர் போடலாம். 7th one. By the time the deadline arrives, the team dash all the necessary research for the project. ஆன்சர் போடலாம். ஏதோ உள் கூத்து இருக்கு. சுபா ஆன்சர் போடலாம். 7th one ஆன்சர் போடுங்க. By the time the deadline arrives, the team dash all the necessary research for the project. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நினைக்கிறேன். எல்லாருமே கரெக்டாக போட்டீங்க வித்தவுட் எனி எரர். ஒருத்தர் கூட இன்னும் தப்பு பண்ணல 7th ஒன்னுக்கு. அப்படின்னு சொல்றதுக்குள்ள தப்பு போட்டீங்க குட்டிமா. இல்லை, பை த டைம் த டெட்லைன் அரைவ்ஸ்னா அந்த நேரத்தில் டெட்லைன் அரைவ் ஆயிருக்கும் போது த டீம் டேஷ் ஆல் தி நெசசரி ரிசர்ச் ஃபார் த ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ டெட்லைன் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடியே என் டீம் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்கன்னா என்ன வரணும்? கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னா ஆன்சர் என்ன வரணும்? வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஆப்ஷன் சி. கிளியரா? டன். இமா, முத்துலட்சுமி, அபி ஒரு கணக்கில் வந்துருச்சு. ஜெயந்தி, ரோஹித் கரெக்ட். ஸ்வர்ணா, ஜீவா, கிளாஷ் கரெக்ட் ஆன்சர். 8th one. When he finally arrived at the summit, he was completely exhausted because he dashed for over 10 hours. ஒரு வழியா அந்த சம்மிட் அவன் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட அவன் எக்ஸாஸ்டட்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பிகாஸ் அவன் 10 மணி நேரமா ஓடிட்டு இருக்கான். 10 மணி நேரமா ஓடிட்டு இருக்கான். நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்க இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அரைவ்டு வந்துருச்சு, பாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ ப்ரெசென்ட்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் டி வராது. ஸோ டியை தவிர வேற எது வேணா போடுங்க. சூப்பர். ஜனனி, சுபா சூப்பர். பாலாஜி ஓகே. அபி, சுமார், காயத்ரி, ஸ்வேதா, ரேஷா, புவனேஸ்வரி, சத்யவாணி, சுதா இல்லை, முத்துலக்ஷ்மி, ராஷினி, ரோஹித், ஸ்னேகா கரெக்ட். அனிதா, மோகனா, சுபர்ணிகா, ரத்னா, திவ்யா, ஹரிஹரன், பொன்னரசி, திவ்யா, பிஜிகே, ஜெயந்தி கரெக்ட் ஆன்சர். ஜெயஸ்ரீ கரெக்ட் ஆன்சர். சரண்யா கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே கரெக்ட் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் அரைவ் ஆயிட்டான் அட் த சம்மிட். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பிகாஸ் ஹி எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருந்தான்? ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா அவன் 10 மணி நேரமா வேலை பார்த்துக்கிறான். டியூரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டென்ஸ் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹேட் பீன் கிளைம்பிங் ஃபார் ஓவர் 10 hours. கிளியரா? ஃபாத்திமா, ரோஹித், குட்டிமா, ஸ்வர்ணா கரெக்ட் ஆன்சர். ஸோ 8th one ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 9. இன் நவம்பர் ஷீ டேஷ் ஃபார் 10 years அட் த சேம் கம்பெனி. இந்த நவம்பர் ஆயிடுச்சுன்னா அவன் இந்த வேலைக்கு வந்து இந்த கம்பெனியை சேர்ந்து 10 வருஷம் ஆக போகுது. கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா, ஆன்கோயிங் ஆக்ஷனா? ஸோ பர்ஃபெக்ட் வரணுமா, கண்டினியூஸ் வரணுமா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருமானு யோசிச்சு போடுங்க ஆன்சர். திருப்பி சொல்லிட்டேன், எது வரும்ன்றதை யோசிச்சு போடுங்க. அண்ட் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு செஷன் பாருங்க. 9th one ஆன்சர். சூப்பர். ஸ்வேதா, சுதா, தனிகவேல் இல்லை, பாலாஜி, ஜீவா யோசிங்க, பொன்னரசி இல்லை, சத்யவாணி கரெக்ட், காயத்ரி கரெக்ட், புவனேஸ்வரி கரெக்ட், மோகனா இல்லை, ஃபாத்திமா, ரோஹித், ஜெயந்தி, முத்துலட்சுமி கரெக்ட் ஆன்சர், சுபர்ணிகா கரெக்ட் ஆன்சர், அமிர்தா கோபாலகிருஷ்ணன் குட் ஈவினிங், இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ ஜெயஸ்ரீ கரெக்ட், ஸ்னேகா, வித்யபாரதி, ஸ்வர்ணா, ராஷினி, திவ்யா, அபி, சரண்யா, சௌந்தர்யா குட் ஈவினிங். ஸோ ஆன்சர் என்ன வரும்? இன் நவம்பர்னா நவம்பரோட சேர்த்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்கறதோட இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், ரிட்டையர் ஆகலாம் கொடுக்கல, கம்ப்ளீட் ஆகும்னு கொடுக்கல, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இல்லை, ஆன்கோயிங் ஆக்ஷன். ஆன்கோயிங் ஆக்ஷன்னா என்ன வரணும்? இன் நவம்பர் ஷி வில் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 years அட் த சேம் கம்பெனி.
அப்போ இந்த நவம்பர் வந்துருச்சுன்னா 10 வருஷம் ஆச்சுடா நான் அந்த வேலை இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி, இன்னும் வேலையை விட்டு போகல, இன்னும் வேலையில தான் இருக்கேன். ஸோ 9க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். கிளியரா? டன். கொஸ்டின் நம்பர் 10. The concert was a success because the organizers dashed the sound system well in advance. The concert was a success because the organizers dashed the sound system well in advance. அந்த கான்செர்ட் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆர்கனைசர் வந்து பயங்கரமாக அந்த சவுண்ட் சிஸ்டமை முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. பர்பிள் குட் ஈவினிங் S5 குட்டிமா கரெக்ட் ஆன்சர். அனிதா கரெக்ட் ஆன்சர். போடலாம். 10th ஒனுக்கு ஆன்சர் போடுங்க. ஸ்னேகா, சுபா, ஜனனி கரெக்ட் ஆன்சர். புவனேஸ்வரி, அபி, அனிதா, ஃபாத்திமா, சுதா, சுபர்ணிகா, முத்துலட்சுமி, பொன்னரசி, ஸ்வேதா எல்லாருமே கரெக்டாக போட்டீங்க. மௌனிகா குட் ஈவினிங். ஜெயராணி குட் ஈவினிங். நிறையா நியூ நீ தான் பார்க்குறேன். கிராமருடைய லாஸ்ட் கிளாஸில் இப்போதான் நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க. அதுவும் 10th கிளாஸை. இதுக்கு முன்னாடி போன டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்கல. கனிமொழி குட் ஈவினிங். ஜெகன் கிரியேஷன்ஸ் குட் ஈவினிங். அமிர்தா. So the concept was success. அது ஆல்ரெடி சக்ஸஸ் தான். பிகாஸ் தி ஆர்கனைசர்ஸ் டேஷ் தி சவுண்ட் சிஸ்டம் வெல் இன் அட்வான்ஸ்னா ஆல்ரெடி அவங்க தயார் பண்ணி வச்சுட்டாங்க. தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரல, முன்னாடியே முடிச்சிட்டாங்க. வெல் இன் அட்வான்ஸ். அப்போ ஹேட் டெஸ்டட். கிளியரா? ஸோ 10th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 11. The garden looked so beautiful because the gardener dash all morning. சூப்பர் கொஸ்டின். தெளிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றது பிரச்சனை இல்லை, கரெக்டா ஆன்சர் பண்ணும். ஆன்சர் போடலாம். The garden looked so beautiful because the gardener dash all morning. Gardener dash all morning. Good evening, Pavitra. I am after reproducing generalization. Thank you, PGK. ஓகே. ஸோ எல்லாருமே கரெக்டாக இருக்கனால எல்லாரும் பேரையும் நான் சொல்லலை. யாருன்னா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லலாம்ல. நிறையா கரெக்ட் இருக்கு, எல்லாருமே கரெக்ட் தான், யாருமே தப்பு பண்ணல. சூப்பர். குட் ஈவினிங் குருசாமி. குட் ஈவினிங். ஸோ ஆன்சர் மை அந்த கார்டன் லுக்டு பாஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல் பிகாஸ் த கார்டனர். இங்கே பாஸ்ட் வந்துச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும் அவசியம் இல்லை. அங்கே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் மார்னிங். அப்போ எல்லா காலையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு தான் ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? had been working. The garden looked so beautiful because the gardener had been working all morning. எல்லா நாளுமே ஒரு காலையில் க்ளீன் பண்ணுறாரு. கிளியரா? குட்டிமா, ஸ்வேதா, ஜெயஸ்ரீ, PGK, S5, சரண்யா, ஜெயராணி, ரோஹித், அமிர்தா கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 12. By his 30th birthday, he dashed to a senior management position. By his 30th birthday, he dashed to a senior management position. அவர் வந்துருவாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அவருக்கு 30 வயசு ஆகும்போது 30வது பிறந்தநாள் வரும்போது அவர் சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு வந்துருவாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்போ வந்துருவாருன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஆர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா யோசிச்சு சொல்லுங்க. ப்ராக்ரஸ் பிலீவர் குட் ஈவினிங். அபி, ஸ்னேகா, ஜனனி, ஹரிஹரன், ராஷினி, பாலாஜி, சுப்பர்ணிகா, கனிமொழி சூப்பர், வித்யா, தனிகவேல், ரேஷா, சுதா இல்ல, காயத்ரி, மௌனிகா குட் ஈவினிங், ரோஹித், முத்துலட்சுமி, புவனேஸ்வரி, அனிதா, ஜெயஸ்ரீ கரெக்ட் ஆன்சர். டன். உங்களுக்கு நீங்களே கங்கராட்ஸ் போட்டுக்கிறீங்களா? குருசாமி, PGK, பொன்னரசி கரெக்ட் ஆன்சர். ஃபாத்திமா கரெக்ட் ஆன்சர். ஸோ சரண்யா சிவனேசன் கரெக்ட். பை ஹிஸ் 30th பர்த்டே, அவனுக்கு 30வது பிறந்த நாள் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கலாம். ஓகே, ஆனால் வரும்போது அவன் சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு போயிடுவான்னு அர்த்தம். போய்கிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது, போயிட்டான்.
அப்போ by his 30th birthday he will have been promoted. Option A, he will have been promoted to a senior management position. Clear? So 12th one, option A. 13, the government's new policy dash a week before the public protest began. The government's new policy dash a week before the public protest began. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை பண்ணியிருக்காங்க, வீக் பிஃபோர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரணும்? ரெண்டு ஆக்ஷன் இருக்கு, ஒரு ஆக்ஷன் இங்கே சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ஸோ அங்கே என்ன வரும்? சிம்பிளான கொஸ்டின் தான். ஆன்சர் போடுங்க. தேர்ட்டீன்த் ஒன் ஆன்சர். ஏன் ப்ராக்ரஸ் பிலீவர் இல்லை, புவனேஸ்வரி இல்லை, குட்டிமா இல்லை, எதுக்கு நீங்க பாசிவ் வாய்ஸுக்கு போறீங்க? இப்போ அபி, ஸ்னேகா, ஜெயந்தி, ஸ்வேதா, சூப்பர். அமிர்தா கோபாலகிருஷ்ணன் கரெக்ட், சத்யவாணி கரெக்ட், மோகனா கரெக்ட் ஆன்சர். மோகனா வந்துருச்சு லக்கு. சுபர்ணிகா, மௌனிகா கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாருமே சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க. இது ஒன்றும் பாசிவ் வாய்ஸில் இல்லை, பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒன்று பிகான் V2ல இருக்கு, சிம்பிள் பாஸ்ட். ஸோ வி ஹாவ் டு யூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் பிளஸ் V3, ஹேட் பிளஸ் V3ல இருக்கிறது ஆன்சராக போட்டுடலாம்ல. எதுக்கு ஹேட் பீன் அனௌன்ஸ்டுன்னு ஏன் போகணும் நான்? அது ஒன்றும் பாசிவ் ஃபார்மில் இல்லையே, அப்புறம் ஏன் நான் அப்படி போகணும்? டி ஏன் நான் போடணும்? உங்களுக்கு தான் ஆன்சர் ஆப்ஷன் பிலே இருக்கே, எதுக்கு டி போடுறீங்க? கரெக்ட், ப்ராக்ரஸ் பிலீவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிளியரா? சரண்யா, திவ்யா, ஃபாத்திமா, HOR VC கலைவாணி, குட் ஈவினிங். Jayashree correct. Question number 14. The company was on the verge of the bankruptcy because it dashed money for years. Bankruptcy, verge அப்படின்னா எட்ஜில் போய் நிற்குது, அப்படியே அந்த அதோட கிளைமேக்ஸ் மாதிரி எண்டு போய் நிற்குது. ஏன்னா நிறையா கடன் கொடுத்துருச்சு, நிறையா அதனால இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. The company was on the verge of the bankruptcy because it dashed money for years. கரெக்டாக போடுங்க. Question number 14க்கு கரெக்டாக போடுங்க. சூப்பர். டியூரேஷன் வந்துருச்சு, அதனால போடலாம். ஜெகன், ராஷினி யோசிங்க. ப்ராக்ரஸ் பிலீவர் சூப்பர். ரேஷா, புவனேஸ்வரி, ராஷினி, முத்துலக்ஷ்மி, ஜெயந்தி, சுபர்ணிகா, அபி, ஃப்ளூக், ஸ்வர்ணா, குருசாமி, ஜெயராணி, அமிர்தா, சரண்யா, ஜீவா கிளாஷ் சூப்பர். திவ்யா, எஸ்ஸா ஆப்ஷன் போட சொன்னேன் நான். ஜெகன் கிரியேஷன் கரெக்ட், திவ்யா கரெக்ட் ஆன்சர், ஃபாத்திமா கரெக்ட் ஆன்சர். So easy தான். The company was on the verge of the bankruptcy because ரொம்ப காலத்துக்கு அதான் ரொம்ப காலத்துக்கு ஏமாந்துகிட்டு இருந்தது. ரொம்ப காலத்துக்கு ஏமாந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன வரும்? had been losing money for years. Option A. Question number 14க்கு ஆப்ஷன் A கரெக்ட். கிளியரா? Question number 15. By or next anniversary we dash for 25 years. அப்போ அடுத்த அனிவர்சரி வரும்போது நமக்கு 25 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? கம்ப்ளீட் ஆயிருக்குன்னுவீங்களா? இல்லை மேரேஜோடையே முடிஞ்சிருமா? அந்த மேரேஜ் 25 வருஷத்தோட தாண்டாதா இல்லை தாண்டுமா? நீங்கள் தாண்டும்னு நினச்சிங்க, நீங்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவாக அப்ளை பண்ணக்கூடாது. இல்லை அவங்க 25 வருஷம் அப்புறம் தாண்ட மாட்டாங்க அப்படியே நிறுத்திடுவாங்க அப்படின்லாம் போடக்கூடாது. இந்த டென்ஸில் நீங்கள் டென்ஸை மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சென்டென்ஸில். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி பார்க்க வேணாம். அவங்க 25 வருஷம் கழிச்சிருக்காங்களா இல்லையா அப்படி பார்க்க வேணாம். அப்படி பார்க்க வேணான்னு சொன்னேன் சுபா, அப்படி பார்த்துட்டீங்க. அப்படி பார்க்காதீங்க. ஹரிஹரன், சத்யவாணி 25 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுவாங்களா? அவங்க கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அது 25 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்களா? அவங்க சேர்ந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும்னு தானே ஆசை, அவங்களுக்கும் இருக்கணும் தானே ஆசை. இப்போ இது கண்டிப்பாக என்னதான் இருக்க போகுது?
பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கணும். பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கணும். வில் ஹாவ் மேரிடுக்கும் வில் ஹாவ் பீன் மேரிடுக்கும் அது அதுக்கப்புறமும் தொடரதான் போகுது. அப்போ இதுக்கும் இதுக்குமான சின்ன டிஃபரன்ஸ் என்ன? பை இருக்கு. ஸோ பை ஆர் நெக்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்னும் போது நீங்க பாசிவ் ஃபார்ம்ல மாற்றும். பாசிவ் ஃபார்ம்ல மாத்துறீங்க அப்படின்னா வில் ஹாவ் பீன் மேரிட்னு இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் போடணும், சி போட்டுறாதீங்க. கிளியரா? டோன்ட் நோவா? அது டோன்ட் நோலாம் போடக்கூடாது புவனேஸ்வரி. கிளியரா? ஸோ 15க்கு ஏ. 16 the explorers found that the ancient civilization dash the entire region before the 5th century AD. ஆன்சர் போடலாம். ஆன்சர் கரெக்டா போட ட்ரை பண்ணுங்க. என்ன ஆஹான்னு சொல்லியிருக்கீங்க முத்துலட்சுமி? நான் ஆல்ரெடி கேட்டேன், நேத்தி கூட கேட்டிருந்தேன். நாளையிலேருந்து இன்னையோட கிராமர் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கான கிளாஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக யூனிட் 2 யூனிட் 3 கிளாஸஸ் தான். வேறு எதனா கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இப்போ போடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் செஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸோட சேர்த்து போடுங்க. அப்போ தான் தெரியும். லைவில் போட்டால் போயிடும். கமெண்ட்டில் போடுங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். The explorers found that before the 5th century AD. So easy தானே. The explorers found that the ancient civilization had colonized the entire region before the 5th century. 5வது செஞ்சுரிக்கு முன்னாடியே. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். கிளியரா? Question number 17. I dash this book before my flight leaves tomorrow. I dash this book before my flight leaves tomorrow. அப்படின்னா ஃப்ளைட்டு நாளைக்கு தான் கிளம்புது. அப்போ அதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும், என்ன ஆப்ஷன் போடுவீங்க? அப்போ அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட்ல இருக்கணுமா, கண்டினியூஸ்ல இருக்கணுமா? அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. கிளியர்? செல்ஃப் ஸ்டடியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த கிராமர்ன்றது யூனிட் 1. யூனிட் 7 வந்து போயம் ப்ரோஸ், அது நீங்கள் படிச்சிருவீங்க. ரிமைனிங் இருக்க 5 யூனிட்டுக்கான கிளாஸ் ஒன்றா வரும். ஸோ அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். கிளியரா? அது ஒவ்வொரு டாப்பிக்காகவே வரும். Question number 17 ஆன்சர். மௌனிகா, அமிர்தா, ஹரிஹரன், ராஷினி, இனியா, டிஎன்பிசி குட் ஈவினிங். ஸ்வேதா, காயத்ரி, வித்யாபாரதி, ரேஷா, ரோஹித், சரண்யா, திவ்யா, ஸ்வர்ணா, புவனேஸ்வரி, பொன்னரசி கரெக்ட் ஆன்சர். திவ்யா உங்களுக்காக பேசுறீங்க, ரொம்ப நன்றி. யார் பெத்த பிள்ளையோ? குட்டிமா கரெக்ட் ஆன்சர். ஜெயந்தி, ஜெயஸ்ரீ, சத்யவாணி கரெக்ட் ஆன்சர். டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல முடிக்கிற கண்டென்ட்டே கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு அப்ரோச் பண்ணுற வீடியோ தான் சொல்ல முடியுமே தவிர கிளாஸ் எடுக்க வாய்ப்பே இல்லை. கிளாஸ் போட்டால் ஒரு கிளாஸை தாண்டவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ அடுத்த டாபிக் போகணும்னு இருப்பீங்க. ஏன்னா அது வெறும் கண்டென்ட் தான், ஸ்டாட்டிக்காக படிக்க போகிறீங்க. அதை நான் எத்தனை கிளாஸ் போடுறது? 400 வார்த்தைகள் இருக்குது. ஒரு கிளாஸுக்கு 40ன்னு வச்சாலே 10 கிளாஸ் போகும் இல்லையா? ஸோ நான் எப்படி படிக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஐ டேஷ் திஸ் புக் பிஃபோர் மை ஃப்ளைட் லீவ்ஸ் டுமாரோ. அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன். ஐ வில் ஹவ் ஃபினிஷ் திஸ் புக். நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். ஆப்ஷன் பி. கிளியரா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கிளியர்? 17க்கு 18. The streets were flooded because it dashed non-stop since morning. இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. ஏன்னா நான்ஸ்டாப் காலையிலேருந்து பெய்யுது. அப்போ ஆன்சர் என்ன போடுவீங்க? காலையிலிருந்து. உங்களுக்கு என்ன எடுத்து கொடுக்குறேன் பாருங்க ஒவ்வொரு வாட்டி. நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களுக்கு அப்படி தோணும். ஒருத்தன் சொன்னானே காலையிலிருந்து, சின்ஸு, ஃபாரு, டியூரேஷனு, அப்படி யோசிச்சு போடுங்க. அப்போயாவது ஆன்சர் கரெக்டாக போடுங்க. இங்கே போகிறது மேட்ரு இல்லை. 28ஆம் தேதி நீங்கள் சம்பவம் செய்கிறதா இருக்கணும். வழக்கம் போல் டிஎன்பிசி உங்களை சம்பவம் செய்கிற மாதிரி ஆக்கிராதீங்க. அதை மாற்றிடுங்க. அந்த ஹிஸ்ட்ரியை மாற்றிடுங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லிடுறேன் மௌனிகா. சொல்லிடலாம். ஒன்றா போடுறீங்க பார்த்தீங்களா? மோகனா, முத்துலட்சுமி, அபி 3 பேரும் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக போட்டுட்டு இருக்கீங்க. சரண்யா கரெக்ட் ஆன்சர். அமிர்தா யோசிங்க. அகைன் யோசிங்க. ஃபாத்திமா, திவ்யா, ராஷினி, பிஜிகே கரெக்ட் ஆன்சர்.
சுபர்ணிகா கரெக்ட் ஆன்சர். அமிர்தா சூப்பர். அப்போ the streets were flooded because அது காலையில் இருந்து, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதை படிக்கும்போது அழுத்தி படிங்க. அந்த இடத்துல காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே, காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன இருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ்ல இருக்கணும். பாஸ்ட்ல கண்டினியூஸ், பாஸ்ட்ல கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். had been raining, the streets were flooded because it had been raining non-stop since morning. clear-ஆ? done. question number 18க்கு ஆப்ஷன் டி. என்ன மே ஆர் மே நாட் ஹேப்பன் போட்டிருக்கீங்க, ப்ராக்ரஸ் பிலீவர்னு வேற பேரை வச்சிருக்கீங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிலீவிங் ஃபேக்டராக நீங்கள் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி ஆப்ஷன்ஸே கொடுக்கக்கூடாது. உங்களை வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களை வந்து அது வந்து கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் தான் அதை ஓவர்டேக் பண்ணணும், நீங்கள் அதை டாமினேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி தான் இந்த இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. He dashed a world record by the time he is 25 according to his coach. அப்போ அக்கார்டிங் டு ஹிஸ் கோச், அவன் வந்து 25 வயசு ஆகும்போது அவன் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேர்ல்ட் ரெக்கார்ட் படைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அந்த இடத்துல எதை பிளேஸ் பண்ணுவீங்க? கரெக்டான ஆன்சர் போடுங்க. question number 19. He dashed a world record by the time he is 25 according to his coach. அவரோட கோச் பார்வையில் இவன் 25 வயசு வரும்போது அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருவான்னு சொல்லுவேனா, படைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவேனா? கண்டிப்பா ஃபியூச்சர், ஃபியூச்சர்னாலே எது எலிமினேட் ஆயிடும்? ஆப்ஷன் டி. அப்ப ஏபிசியில எதை போடுவீங்க? அபி, ஃப்ளூக், பாலாஜி, ஜெயஸ்ரீ, அனிதா, மௌனிகா, புவனேஸ்வரி, ஜனனி, திவ்யா, ரோஹித், ஸ்வேதா, மோகனா, ஹரிஹரன், ஸ்னேகா. சூப்பர். போயம் ப்ரோஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, போயம் ப்ரோஸ் நடத்த முடியாது இல்லையா? போயம் ப்ரோஸ் ஒரு செஷன்ல ஒரு ப்ரோஸ் நடத்தோம்னா 30 ப்ரோஸ் இருக்கு, 30 போயம் இருக்கு. ரிவிஷன் கொடுக்கலான்னு சொல்றேன். ரிவிஷன் ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். எடுத்தோன்னே எப்படி போயம் ப்ரோஸ் நடத்த ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், செப்டம்பர் 28 கிளாஸுக்கு நம்ம அக்டோபர் 28 முடிக்கிற மாதிரி இருக்கும். அது வேலைக்கு ஆகாது இல்லை. பாபு வந்து நான் முதல் நாள் கிளாஸ்ல பார்த்தேன், 2வது நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்குறேன். நடுவில் மிஸ்ஸிங் கேஸ்ல போயிட்டு இப்பதான் பார்க்குறேன் நான். முத்துலட்சுமி, சரண்யா, ராஷினி, ப்ராக்ரஸ், பிலீவர், காயத்ரி, ஃபாத்திமா கரெக்ட் ஆன்சர். ஸ்வர்ணா கரெக்ட் ஆன்சர். அப்போ அவர் பண்ணி முடிச்சிருப்பாருன்னு அர்த்தம். வேணா பாடுறா 25 வயசுல அவன் பண்ணி முடிச்சிருவான்டான்னு நான் சொல்லுவேன்னா, அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேவா இருப்பாங்க, பண்ணி முடிச்சிருப்பாங்க, அவன் நேரம் பண்ணியிருப்பான்னு நான் சொல்றேன். ஸோ 25 வரும்போது he will have broken. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். கிளியரா? ஸோ 19க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் 20th கொஸ்டின். மேக்ஸிமம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? குரூப்ல வந்துடும். ஸோ பை த டைம் தே ஃபினிஷ் த டனல் தே டேஷ் ஆன் தி ப்ராஜெக்ட் ஃபார் ஓவர் அ டிகேட். ஸோ இங்க பை த டைம் கொடுத்துட்டாங்க, பை த டைம் கொடுத்துட்டாங்க. தே ஃபினிஷ் த டனல் தே ஆன் த ப்ராஜெக்ட் ஃபார் ஓவர் அ டிகேட். அவங்க முடிக்கும் போதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, எல்லா கிளாஸுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் ராஷினி. பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய நவுன் ப்ரோனவுன்லேருந்து சேர்த்து. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டாக போடுங்க. பை த டைம் தே ஃபினிஷ் த டனல் தே டேஷ் ஆன் தி ப்ராஜெக்ட் ஃபார் ஓவர் அ டிகேட். சூப்பர். ஜீவா, திவ்யா, ரோஹித், குட்டிமா, மௌனிகா, ப்ராக்ரஸ், ஸ்னேகா, அமிர்தா, சரண்யா, அனிதா, முத்துலட்சுமி, ஜெயந்தி. வித் ஆன்சரோட ஏன் போடணும்? நான் ஆன்சர் பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வீடியோ பார்க்க சொல்கிறேன். திருப்பி வீடியோவும் பார்த்துட்டு திருப்பி அங்கே போயிட்டு என்ன பார்ப்பீங்க? பிடிஎஃப்லேயே ஆன்சர் எதுக்குன்றேன். ஆன்சர் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் தெரியலனா வீடியோ பாருங்கள். அப்போ அதுக்கு வீடியோ போடாமல் இருக்காமே, டேரெக்டாக பிடிஎஃப்பையும் ஆன்சரையும் கொடுத்துட்டா. Done. So answer will have been working. Option B. Clear? புரியலையே வித்யா பாரதி என்ன சொல்றீங்கன்னு. கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆப்ஷன் பி. ஸோ டோட்டல் 20 பார்த்துட்டோம். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக போட்டீங்க? எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டாக போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவுட் ஆஃப் 20. 20 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கரெக்டாக போட்டீங்கன்னு சொல்லுங்க.
ஸோ நாளைக்கு பார்க்குறது லெட்டர் ரைட்டிங் கிளாஸ். ஸோ லெட்டர் ரைட்டிங்கான பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி படிக்கலாம், அண்ட் இது வரைக்கும் குரூப் 4 அந்த கேட்ட 2 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அண்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரியான டைப் தான். அதில் பிஒய்க்யூவோ போட முடியாது கண்டிப்பாக. ஸோ நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நான் கொடுக்குறத மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் 16 தான். அபி திவ்யா 19, சூப்பர். ஃபாத்திமா 20, சூப்பர். 14, 17 குட்டிமா, சூப்பர். ஃபாத்திமா உண்மையாக சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களான்னு தெரியலையே. 16 வருது, 17 வருது. அபி போய் சொல்லாமல் சொல்லுங்கள். 4லேருந்து ரெகுலராக வரீங்களா பாபு? மோகனா 15 தான். ஓகே. அதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th கிளாஸ் போயிருச்சு. 10th கிளாஸில் அங்கேயும் நடத்திட்டு திருப்பி இங்கேயும் வந்துட்டு கேட்கும்போது இங்கேயும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மறக்கிறதுல படிக்கிறதுல வராது. அதுக்கு பேர் கொழுப்பில் வந்துடும், அந்த ஃபேட்டில் வந்துடும். அந்த கொழுப்பு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. அது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ஆபத்து, எக்ஸாமுக்கும் ஆபத்து. அதனால கிளாஸில் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கிளாஸ் நடத்தும் போதே கவனிச்சுட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. தப்பே வராத மாதிரி ஆன்சர் பண்ணும். அதுதான் உங்களுக்கான. அது அப்புறம் எதுக்கு கிளாஸ் பார்க்கணும்? நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டும் அதே ஆன்சர் பண்ணுறீங்க, கிளாஸ் பார்க்காம நீங்களே ஆன்சர் பண்ணுறீங்க, ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லைல்ல. கிளியரா? டன். ஓகேடா. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது, இந்த 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கனாலும் சரி, ஆன்சர் நான் பார்க்கணுமா உங்களை செக் பண்ணி? போய் லைவ் ஃபுல்லாக என்னை பார்க்க சொல்கிறீங்க ஃபாத்திமா. ஆள் போட்டு பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன் நான். ஸோ செஷன்ஸோட ஃபீட்பேக்கு அண்ட் 20க்கு நீங்கள் எடுத்தீங்க ரெக்கார்டிங்காக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நாளைக்கு லெட்டர் ரைட்டிங் கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். மீட் யூ அனதர் செஷன். நன்றி.